வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா செவன் இஸ் காட். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு திருவண்ணாமலை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பேராம்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்குன்றும் மலை ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் நுழைவாயிலில் ஒரு ஆஞ்சநேயர், அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறது. இதுதாங்க அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர். 5 முகங்களுடன் காட்சி தரக்கூடிய ஆஞ்சநேயர். அதற்கு பேர் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் வருகின்ற பக்தர்கள் துளசி மாலையும் வெற்றிலை மாலையும் வாங்கிட்டு வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து போடப்படுகிறது. இந்த வழியாக தான் வந்து பக்தர்கள் வாங்கிட்டு வரக்கூடிய துளசி மாலையும் வெற்றிலை மாலை எல்லாம் போடப்படுகிறது. ஆஞ்சநேயருடைய 5வது முகம், அதாவது பின்பக்கம் இருக்கக்கூடிய 5வது ஒரு முகம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்து நமக்கு வந்து நடக்கும். நீங்களும் போய் பாருங்கள். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக கவசங்கள்லாம் அணிந்து காட்சி தருகிறார். இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோவிலுடைய மண்குன்று மலைக்கு மேல் செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அடிவாரம். இந்த அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா கருட சிலை, அதாவது பார்த்திங்கன்னா 5 செய்யப்பட்ட மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய கருட சிலை பார்ப்பீங்க. இந்த கருடன் பார்த்தீங்கன்னா 2 கைகளையும் ஏந்தியவாறு இருக்கிறார். வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் வந்து செய்கிறாங்க. வருகின்ற பக்தர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்ப்பதற்கு ஒரு பெண் செவிலியர் ஒருத்தர் இருக்காங்க. கருட பகவானுடைய பின்தோற்றம். இங்கே வருகின்ற பக்தர்கள் வந்து அதான் மண்குன்று மலை மேலே இருக்கக்கூடிய சென்னகேசவ பெருமாளை தரிசிப்பதற்கு முன்பு விநாயகர் சன்னதியும் பெருமாள் சன்னதியும் நம்ம வந்து வணங்கிவிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்குன்று மலை மேலே செல்ல போகிறோம். பக்தர்கள்லாம் பார்த்தா நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். சாமிக்கு தேவையான தேங்காய், பழம், பூ போன்றவற்றை விற்கிறாங்க. பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவியுடனும் பூதேவியுடனும் ஊஞ்சல் ஆடுகிற காட்சி தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா பெருமாளும் அம்பாலும் ஒன்றா வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி தருகிறார்கள். பக்தர்கள் வந்து பெருமாளை வந்து ஊஞ்சல் ஆட்டுகிறார்கள். பெருமாளும் அம்பாலும் அலங்காரம் பண்ணி ரொம்ப அற்புதமாக வந்து வருகின்ற பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள். பட்டாடை உடுத்தி பட்டாடையெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க.
நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதியே பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வருகின்ற 5 சனிக்கிழமைகளும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உகந்த நாட்கள். விநாயகர் சன்னதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு தான் வந்து நம்ம மலை மேலே போக போகிறோம். இந்த விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் சன்னதி இருக்கிறது. இதுதாங்க மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி. வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் இங்கே வந்து தான் வழிபட்டு விட்டு மலை மேலே போவாங்க. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வந்திருந்தது. பக்தர்கள் வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்திருந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணாங்க. பெருமாளை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய அதாவது மண்குன்று மலை மேல் இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் வந்து நம்ம தரிசனம் பண்ணுவதற்காக போக போகிறோம். அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்கள், புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வந்திருந்தது. பாதுகாப்புக்காக காவல்துறையில் வந்து நிறைய இருந்தாங்க. கருட ஆழ்வார் சிலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேல் இருக்கக்கூடிய மண்குன்று மலை மேல் இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய மண்பாதை வழி. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாதைகள் இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தார் சாலை வழியாகவும் கோவிலுக்கு மேலே போகலாம். இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா மண்பாதை வழி. இந்த மண்பாதை வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா மழை நிறைய பெஞ்சதுனால தார் சாலை வழியாக வந்து பக்தர்கள் யாரும் வந்து போக வேண்டாம், மழை வரும் காரணத்தால், அது இல்லாமல் பக்தர்கள் நிறைய வருவதால் நம்ம வந்து மலை மேலே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை பயன்படுத்தாதீங்க, நீங்கள் மண்பாதை வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ மண்பாதை வழியாக தான் போக போகிறோம். இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா சின்ன திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 ஆண்டு வந்து பழமையான ஒரு கோவிலுங்க. இந்த மலை மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நடைபாதை வழியாக இயற்கையை வந்து ரசிக்கும்படியாகவும் அழகாகவும் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தார் சாலை வழி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைபாதை வழியாக தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நீ இந்த நடைபாதை வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா இருபுறமும் பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக தான் இருக்கும். உங்களுக்கு நடப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிற அளவுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இயற்கை ரசித்தபடி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இயற்கையோட இயற்கையாக நம்ம ஒன்றாய் சேர்ந்து செல்வோம். இந்த அதாவது பார்த்திங்கன்னா பாதை வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லுலாம் வந்து அடுக்கியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா பிரம்மகாளியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த பிரம்மகாளியம்மன் கோவில். 5 தலைகளுடன் இருக்கக்கூடிய இந்த பிரம்மகாளியம்மன்,
அதாவது ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவிலுக்கு ஒரு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மகாளியம்மன் கோவில் 5 முகங்களுடன் அம்பாள் வந்து காட்சி தருகிறார். இந்த கோவில் பார்த்திங்கன்னா புதிதாக தான் இப்போ தான் கட்டியிருக்கிறாங்க. நாம் அடுத்தபடி எங்கே பார்க்குறோம்னா இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கும். இந்த கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் புல்லாங்குழலுடன் கூடிய இருக்கக்கூடிய கிருஷ்ணராக இருக்கிறார். கிருஷ்ணருக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா கன்றும், இடது பக்கம் பார்த்திங்கன்னா பசுவும் இருக்கும். இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. இதுதான் நம்ம நடந்து வந்த பாதை வழி. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மண்குன்று மலை மேல் இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுடைய அடிவாரத்திற்கு தான் நம்ம வந்திருக்கோம். கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கிறது. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாமி தரிசிக்க போக போகிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமையும் வந்து மிகவும் விசேஷமான நாட்கள். நம்ம வந்து இப்போ கோயிலை சுற்றி வந்து இந்த தரிசன வழியை தான் நம்ம வந்து போக போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ, பஸ், காரு, 2 வீலர் இது போன்ற வந்து நிறுத்தக்கூடிய இடம் வந்து இங்கே இருக்கிறது. ஆட்டோலாம் வந்தோன்னா இங்கே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிற்கும். இந்த தரிசன வழியை தான் நம்ம வந்து போய் சாமியை தரிசிக்க போகிறோம். வாகனங்கள் நிறுத்தும் இடம் இதுதான். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நடக்க முடியாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தார் சாலை வழியாக வரலாம். மேலே வந்து ஆட்டோ வசதியெல்லாம் இருக்கிறது. ஆட்டோவில் வந்து இறங்கினா கோயில் மேலேயே கொண்டு போய் கோயிலுக்கு அருகில் வந்து கொண்டு போய் விடுவாங்க. நம்ம இப்போ தரிசன வழியாக போய் சாமியை தரிசிக்க போகிறோம். இந்த சென்னகேசவ பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னகேசவ பெருமாள் என்ற பேர் வர காரணம் பார்த்திங்கன்னா சென்னகேசவர் என்பவர் வந்து புரட்டாசி மாதம் இந்த சாமிக்கு வந்து பெருமாளுக்கு வந்து விளக்கேற்றி வழிபட்டதுனால இந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் என்று தான் பேர் வர காரணமாக இருக்கிறது. புரட்டாசி மாதம் 5ஆம் சனிக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா புரட்டாசி மாதம் 5ஆம் சனிக்கிழமை வந்து ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடைபெறுகிறது. நீங்கள் 5ஆம் சனிக்கிழமை வந்து சாமிக்கு கல்யாணம் நடக்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக ஏறி போய் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் சாமியை தரிசிக்க போகிறோம். கோவிலோடைய கொடிக்கம்பம், கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கிறது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற பக்தர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், பழம் போன்றவற்றை உடைத்து சாமி கும்பிடுகிறார்கள். நம்ம வந்த வழி. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய
மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். மகாலட்சுமி அம்மனை தரிசித்து விட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னகேசவ பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். கோவிலோடைய கொடிக்கம்பம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணங்களுக்கெல்லாம் இந்த கோவிலில் வந்து போனீங்கன்னா உடனே வந்து கல்யாணம் நடப்பதாக வந்து இங்கே இருக்கிற வந்து பக்தர்கள் வந்து கூறுகின்றனர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி அம்மன் கோவிலை பார்க்க போகிறோம். மகாலட்சுமி அம்மனை தரிசிக்கக்கூடிய பொது தரிசன வழி இந்த வழியாக போய் தான் நம்ம மகாலட்சுமி அம்மனை தரிசிக்க போகிறோம். அம்பாளை வந்து இதுதாங்க ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன். ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் திருக்கோவிலுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மன் கோவில். நம்ம பார்த்திங்கன்னா இடதுபுறமாக அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் சென்னகேசவ பெருமாளை வந்து தரிசிக்க இன்னும் போகலை. சக்கரத்தாழ்வாரை தரிசித்து விட்டு அடுத்தபடியாகத்தான் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம இப்போ சக்கரத்தாழ்வாரை தரிசனம் பண்ண போகிறோம். சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார்களை தரிசனம் பண்ணிக்க பக்தர்களே. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்புறமாக சுற்றி வர போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோவிலே பார்த்திங்கன்னா மலை மேலே தான் இருக்குது. மலை மேலே இருந்து பார்த்திங்கன்னா இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சக்கரத்தாழ்வாருக்கு பின்பக்கமாக பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கிறது. இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலேருந்து பார்த்திங்கன்னா இயற்கை வந்து ரொம்ப அழகாகவும் நிறைய கிராமங்கள் வந்து இருக்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக தான் இருக்கிறது. நம்ம ஏறுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்து தான் கஷ்டப்பட்டு தான் ரொம்ப இது பண்ணி தான் ஏறணும். ஏன்னா மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏறுவதற்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம வந்து ஏறணும். கோயிலோடைய வளாகம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அதாவது வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வந்து சனிக்கிழமை என்று போடுகிறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா முதல் சனிக்கிழமை அன்று வந்து இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டோம். இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அம்மா ஒரு அருமையாக இருந்தது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மலை மேலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து கோயில் வளாகத்துக்குள்ளே மரங்கள் வந்து நிறைய இருக்கும். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் போடப்படுகிற இடம். நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதானத்தை வாங்குகிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை வந்து தரிசனம் பண்ண போக போகிறோம். ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணுவதற்கு முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை, அதாவது வந்து கல்லால் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்து இருக்கிறது. இந்த ஆஞ்சநேயரையும்
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் சிலையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை வந்து அதான் மண்குன்று மலை மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை வந்து வழிபட போகிறோம். மலை மேலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலை, பக்கத்தில் இருப்பது கல் சிலையால் வடிவமைக்கப்பட்ட பெருமாள் சிலை, கருட அல்வாள், கொடிக்கம்பத்தில் இருக்கக்கூடிய கருட அல்வாள் சிலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பில்லி சூனியம், ஏவல், திருமண தடை அனைத்தும் நீங்கி உங்கள் குடும்பத்தில் அனைத்து சீரும் சிறப்புமாக இருக்க ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளை நம்ம ஒன்றாக சேர்ந்து வழிபடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கும் எங்களுடைய நன்றி. ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து காட்சி தருகிறார். இந்த காண கிடைக்காத காட்சி பக்த கோடிகள் அனைவருக்கும் காண்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவில் உண்டியல், இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த அறநிலைத்துறைக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது.